வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தஞ்சை மாநகராட்சிக்கு சொத்துக்கள் மேயரின் மனைவி பெயருக்கு மாற்றம் என வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை விசாரித்தால் நியாயம் கிடைக்காது, சிபிஐ விசாரிக்க கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நாகேந்திரன். நாகேந்திரன், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் ஹர்ஷினி. தஞ்சை மாவட்டம் கரந்தையைச் சேர்ந்த பத்மநாதன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல மனுவினை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் அவர் கூறப்பட்டிருக்கும் விஷயம் என்னவென்று பார்த்தோம் என்றால், தஞ்சை மாவட்டம் அருளானந்தம்மாள் நகரில் உள்ள பல ஏக்கர் நிலம் நகராட்சி பள்ளி கட்டுவதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த இடம் வருவாய் ஆவணங்களில் தஞ்சை மாநகராட்சியின் ஆணையர் பெயரில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. கடந்த 2022ஆம் ஆண்டு பொன்மணி எனும் தனி நபரின் பெயருக்கு இந்த இடம் சட்டவிரோதமாக மாற்றப்பட்டது. சட்டவிரோதமாக முறைகேடு செய்து தனிநபரின் பெயரில் இந்த இடத்திற்கு பட்டா வாங்கப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கையை எதிர்த்து நகராட்சி அலுவலர் அதனை எதிர்த்து எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. தஞ்சை மாநகராட்சியின் ஆணையர், மேயர், வருவாய் அலுவலர் ஆகியோர் இணைத்து சுயநல நோக்கில் சட்டவிரோதமாக இடத்தை விற்பனை செய்துள்ளனர். இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த மனுவில் கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதி கே ராமகிருஷ்ணன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. விசாரணை செய்த நீதிபதி இந்த வழக்கில் முக்கியத்துவம் கருதி பொன்மணி, சங்கீதா, தஞ்சை மாவட்ட வருவாய் மண்டல அலுவலர் ஆகியோரை நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கில் சேர்ப்பதாகவும், வழக்கு தொடர்பாக அவர்களுக்கு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யவும், தஞ்சை மாவட்ட வருவாய் அலுவலர் சம்பந்தப்பட்ட இடம் குறித்து யூடிஆர் ஆவணங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். ஹர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.